சென்னையில் பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டணத்தை கூடுதலாக வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 1.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு 25 ரூபாய் கட்டணமும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கூடுதலாக 12 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இதனை ஆட்டோ ஓட்டுநர்கள் முறையாக பின்பற்றுவதில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பல இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டர் போடாமல் அதிக கட்டணம் வசூல் செய்வதாகவும், மீட்டர் போட்டாலும் அதற்கு மேல் கூடுதலாக கட்டணம் கேட்டு வற்புறுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு ஆட்டோக்களை கண்காணிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்டோ ஓடிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஆட்டோலாம் ஓடிட்டு இருக்கு. அந்த மீட்டர் நிர்ணயத்துக்கு ஒரு சில ஆட்டோக்கள் அந்த மீட்டர் நிர்ணயத்துக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்களோ அதை வசூலிச்சுறாங்க. ஒரு சில ஆட்டோக்கள் அந்த கட்டணம் நிர்ணயிச்ச கட்டணத்துக்கு மேல நான் இவ்வளவு தூரம் இத்தனை கிலோமீட்டர் போறேன்னு அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கராரா பதில் சொல்றாங்க, இவ்வளவு கொடுங்க, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இவ்வளவு தூரம் அங்கிருந்து ஓட்டிட்டு வந்துட்டேன், நான் நிர்ணயிச்ச கட்டணத்தை விட நான் அதிகமா ஓட்டிட்டு வந்திருக்கேன், என்னுடைய உழைப்பை நான் கொடுத்துருக்கேன், அதனால கொஞ்சம் அதிகமா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்டோக்கள் இது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்டோ கட்டணம் சார் முன்னாடி மீட்டர் போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் மீட்டர் யாரும் போடுறது இல்லை. நேற்று கூட நான் 2 மணி நேரத்துக்கு ஆட்டோவுக்கு போனேன். 100 ரூபா கொடு, 150 ரூபா கொடு, இல்ல 200 ரூபா கொடுங்க அப்படின்றாங்க. மீட்டர் போடலாம், மீட்டர்லாம் யாருங்க வாட்டு சொல்லுவாங்க, எங்க மீட்டர் போட்டா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இப்ப லக்கேஜோட வர லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் போறாங்க. இறக்கி பேசும்போது ஒன்று கேட்கறாங்க, இறக்கி விடும்போது ஒன்று கேட்கறாங்க. அந்த மாதிரி ஆட்டோ சென்னையை பொறுத்த மட்டுக்கும் அது இந்த ப்ராப்ளம் இன்னும் தீரல.